வெற்றி வெற்றி எடப்பாடி நாளைய தினம் மாபெரும் வெற்றி வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நாளைக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. 10 நிமிடத்துக்கு ஒரு காணொலியில் வந்து கொண்டே இருக்கணும்பா. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கிறது, அதிமுகவிற்கு எப்படி சாதகமாக இருக்கிறது என அனைத்து விதமான தகவலும் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் நாளைய தினம் அதிமுகவுடைய ஆட்சி என்பது அமையப் போகிறது என தகவலைத்தான் அனைவரும் கேட்பதற்கும், அதேபோல் இந்த வாக்கு எண்ணக்கூடிய இடத்திலே திமுகவினர் பல தில்லுமுழுகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டாலும் ஏற்படும். அதற்கு அதிமுக அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன? அதாவது இதுவரைக்கும் 10-11 தோல்விகளை சந்தித்து விட்டார் எடப்பாடி. 2021க்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் மூலமாக பல வழக்குகள் தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குகள் அனைத்தையும் வெற்றி கண்டார் எடப்பாடி. இறுதியில் ஓபிஎஸ்ஏ திமுகவில் இணைந்து விட்டார். அதே போலத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நாளைய தினம் பதிலடி என்பது கிடைத்துவிடும். எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றிகளாக அமைய போகிறது. அந்த வெற்றி வாய்ப்பு என்பது தமிழகம் முழுவதுமே எதிரொலிக்க போகிறது. மக்கள் சந்தோஷத்திலே கொண்டாட போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகவும் 10 தோல்விகளை கண்ட எடப்பாடி பழனிசாமி மாபெரும் ஒரு வெற்றியை படைத்து சாதனையாகவும் வெற்றி பெற இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் மிகப்பெரிய அளவிலேயே நாளை தினம் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.